கவிஞர்களின் சிறப்பு பெயர்கள்: தேசிய கவி, மகாகவி, செந்தமிழ் தேனி, பாட்டுக்கு ஒரு புலவன், சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். புரட்சி கவி, பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். பாவலேறு, தற்கால நக்கீரர் என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கவியரசு என்று குன்றைக்குடி அடிகளால் போற்றப்பட்டவர் முடியரசன். அதுவே கவியரசுன்னு கேட்டாங்கன்னா கண்ணதாசன். கவி பேரரசு என்று அழைக்கப்படுபவர் வைரமுத்து. கவி ராட்சசர் என்று அழைக்கப்படுபவர் ஒட்டக்கூத்தர். கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் கம்பர். கவியோகி என்று அழைக்கப்படுபவர் சுத்தானந்த பாரதி. கவிமணி என்று அழைக்கப்படுபவர் தேசிய விநாயகம் பிள்ளை. கவிராயர், பகுத்தறிவு கவிராயர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. கவியேறு, பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன். கவியரசு கண்ணதாசன். அதுவே கவியரசு என்று குன்றைக்குடி அடிகளால் போற்றப்பட்டவர்னா முடியரசன். பலே பாண்டியா என்று பாரதியார் அழைத்தவர் நாமக்கல் கவிஞர். ஆல்ரெடி இதுவே சிறப்பு பெயர் தான். காஞ்சி கவிஞர், ஆட்சி தமிழ் காவலர், நாமக்கல் கவிஞர், இது எல்லாமே ராமலிங்கம் பிள்ளை தான். ஆனால் கொஸ்டினில் நாமக்கல் கவிஞன் தான் கேட்பாங்க மேக்சிமம். ஒரிஜினல் பேர் ராமலிங்கம் பிள்ளை. கவிஞாயிறு, தாராபாரதி. மொழிஞாயிறு, செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருக்காவலர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனர். கலைஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் நா. முத்துசாமி. கூவமை கவிஞர் சுரதா. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ரா. பி. சேதுபிள்ளை. திருக்குறளார் அழைக்கப்படுபவர் வி. முனிசாமி. தமிழ் மறை காவலர்னாலும் இவர் தான். தமிழ் மறை காவலர் வி. முனிசாமி தான். ரசிகமணி என்று அழைக்கப்படுபவர் டி. கோ. சிதம்பரனார். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் ரா. இளங்குமரனார். மதுரகவி யார்னா பாஸ்கரதாஸ். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவிகா. அந்தக கவி என்று அழைக்கப்படுபவர் வீரராகவர். பன்மொழி புலவர் கா. அப்பாதுரையார். சந்தக கவிமணி என்று அழைக்கப்படுபவர் தமிழழகனார். திவ்ய கவியார்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அதுவே ஆசு கவினா காலமேக புலவர். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவேசா. தமிழ் மாறன் என்று அழைக்கப்படுபவர் நம்மாழ்வார். தமிழ் இமயம் என்று அழைக்கப்படுபவர் மாணிக்கனார். செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுபவர் ஜி.யு. செந்தமிழ் தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் வீரமாமுனிவர். திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர் பத்திமார் கலைஞர். தமிழ் பேரவை செம்மல், ஆராய்ச்சி பேரறிஞர் என்று அழைக்கப்படுபவர் மயிலை சீனி வெங்கடசாமி. அறிவியல் தமிழர் அப்புசாமி. திரை கவித்திலகம் என்று அழைக்கப்படுபவர் மருதகாசி. சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் ஜெயகாந்தன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் முடியரசன். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் சங்கரதாச சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகள். தேசியம் காத்த செம்மல், சுத்தகவி, பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், வித்யாபாஸ்கர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். வங்கசிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். தண்டமிழ் ஆசான், நன்னூல் ஆசான் என்று அழைக்கப்பட்டவர் சீத்தலை சாத்தனார். தமிழ்நாட்டின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்பட்டவர் பெரியார். தென்னகத்து பெர்னாட்ஷா என்று அழைக்கப்பட்டவர் அறிஞர் அண்ணா.
சிலம்பு செல்வர், சிவஞானம்